இறைத்தான் ஆசைகளை தூண்டி பணிவுடன் தழு பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல இயேசு உங்களோடு கிரௌடத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் வெகுந்த மகிழ்ச்சி அடைகிற நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். மார்க் 6ஆம் அதிகாரத்துல 48வது வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதால் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் சாமத்தில் கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். ஆமீன், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்னோடு கூட கர்த்தர் பேசின ஒரு காரியம் என்னன்னா, அவர் கண்டு. ஆமேன், அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில. அதை தவிர்க்க முடியாத, சகிக்க முடியாத போராட்டங்களுக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நான் என்ன செய்ய போறேன், இந்த காரியத்துல எப்படி எனக்கு முடிவு உண்டாகுன்னு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த வேத வார்த்தையின் பிரகாரம் அவர் கண்டு. ஆமென், அல்லேலூயா. இவர் இப்ப எங்க இருக்கிறாருங்க? அவரு, அதாவது 47 சொல்லுகிறது, சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையா இருந்தார். ஆமென், அல்லேலூயா. அவர் வந்து கரையில இருக்கிறாருங்க, தனிமையா இருக்கிறார். ஆனா நடுக்கடல்ல இவங்களுடைய அந்த காரியத்தை அவர் பார்க்கிறார். என்ன பார்க்கிறார் அப்படின்னா, அவங்க வந்து காற்று எதிரா இருக்கிறது, அவர்களுக்கு காற்று எதிரா இருக்கிறது. கடல்ல அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, காற்று எதிரா இருக்கிறது. அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறத பார்க்கிற ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னா, காற்று அவங்களுக்கு எதிரா இருக்குது, அதனால அவங்களால தண்டு வலிக்க முடியல. அப்படின்னா என்னன்னா, அவங்களுடைய அந்த போட் இருக்கு இல்லையா, அந்த கப்பல், அதை வந்து அவங்களால என்ன பண்ண முடியல, மூவ் பண்ணி கொண்டு போக முடியல. அந்த அவங்க நினைத்த இடத்திற்கு அவங்களால போக முடியல, அவங்க இலக்கை அவங்களால அடைய முடியல. இதுதான் இதனுடைய விஷயம், இல்லைங்களா? அப்ப இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிரான ஒரு காரியம் இருக்கலாம், காற்று போல உங்களுக்கு எதிரான காரியங்கள் இருக்கலாம். கடனா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், உறவுகளால பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வேற யாராவது உங்களுக்கு மன உளைச்சலா இருக்கலாம். இதெல்லாம் காற்று, இல்லைங்களா? ஃபினான்ஷியல் சஃபரா இருக்கலாம், ஊழியத்துல பாடுகள் இருக்கலாம், இதெல்லாம் காற்று. இதனால அடுத்த ஸ்டெப்ஸுக்கு நீங்க மூவ் பண்ண முடியாம இருக்கலாம், உங்க இலக்கு அடைய முடியாம இருக்கலாம், நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாம இருக்கலாம், உங்களுக்கான காரியத்துல நீங்க செயல்பட முடியாம இருக்கலாம். ஆனா அதுக்காக நீங்க வருத்தப்பட தேவையில்லை, அதை கர்த்தர் கண்டு. ஆமென், அல்லேலூயா. அதனால அவர் கண்டு சும்மா இல்லைங்க, அவர் நடந்து வந்து. ஆமென், அல்லேலூயா. அதனால உங்க பிரச்சனையில அவர் நடந்து வருகிற தேவன், நீங்க மறக்கவே வேண்டாம், மறக்கவே கூடாது. அவர் உங்க மத்தியில் நடந்து வருகிறது. உங்களுக்கு நினைவு இருக்கலாம், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க? அக்கினியில தூக்கி போட்டாங்க, அக்கினிக்கு நடுவில் அவங்க விழுந்து போனாங்க. ஆனா அவர்களோடு கூட அவர் நடந்து உலாவின தேவன். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா இன்றைக்கு உங்க பிரச்சனையில அவரால் நடக்க முடியும். அதனால பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க உங்க சுய பலத்துல எதையும் செய்ய முற்படாதீங்க. அப்பா, எனக்கு இவ்வளவு போராட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, என் ஊழியத்துல இந்த பிரச்சனை, என் சபைக்குள்ள இந்த பிரச்சனை, என்னுடைய குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, என் பினான்சியல்ல பிரச்சனை, என் பிள்ளைங்களால பிரச்சனை, இப்படி நீங்க சொல்லுங்க. கணவனால மனைவியால பிரச்சனை, எங்க பிரச்சனை இருக்கோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இதுதான் நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியம். நீங்க உங்க சுயத்துல தண்டு வலிக்க ஆரம்பிக்காதீங்க, நீங்க வருத்தப்படுறத அவர் பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களிடத்துல அவர் வந்து உங்களை விடுவிக்க அவர் போதுமானவரா இருக்கனால இன்றைக்கு இந்த காரியத்தை உங்க கூட பேசியிருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்க நல்ல தகப்பனே, எங்களுடைய போராட்டங்கள், எங்க கண்ணீர், எங்க வேதனையில, எங்களுடைய கதறல்ல நீங்க இருக்கிறீங்கன்னு நாங்க இதன் மூலமாக கண்டு கொண்ட ஆண்டவரே, நாங்க வருத்தப்படுகிறது நீங்க பார்க்கிறீங்க ஆண்டவரே. நான் ஒருத்தர்கிட்டையும் சொல்லல, நான் தனிமையில அழுதுகிட்டு இருக்கேன், அதை கர்த்தர் பார்க்கிறார் என்று என்னோடு கூட பேசியிருக்கீங்களே, நன்றி அப்பா. எனக்கு விடுதலை தாங்க அடுவதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா. அப்படியே நீங்க ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம், கிறிஸ்து நாமத்தில் செவித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நன்னா எனக்கு வரும் இருக்கிறேன். சங்கீதம் 121. பிரியமானவர்களே, வாழ்க்கையின் விளிம்பில் வாழ்வது போல துன்பங்கள், கொடுமைகள், தோல்வி மேல் தோல்விகள், ஆறுதலை காண முடியாத இக்கட்டான சூழ்நிலைகளாக இருக்கலாம்.
எவ்வாறான சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுக்கு முன்பாக இருக்கும் சூழ்நிலைகளையோ மனிதர்களை நோக்கி பார்க்காமல், மனிதர்களிடம் உதவி கேட்காமல், நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவது என்று வார்த்தை சொல்லுகிறது. யாராக இருந்தாலும் கணவனாக, மனைவியாக, மகனாக, யாரையும் நம்பாதீர்கள். வரும் பகல்களுக்கு ஜெயத்தின் மேல் ஜெயம், வெற்றியின் மேல் வெற்றியை வாய்க்க பண்ணி, பெரிய காரியங்களை ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு தனது பரவசத்தில் இருந்து உங்களுக்கு ஒத்தாசை அளிப்பார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல இயேசு உங்களோடு கிரௌலத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் வெங்கத மகிழ்ச்சி அடைகிற நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். மார்க்கு 6ஆம் அதிகாரத்துல 48வது வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதுனால் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் சாமத்தில் கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். ஆமீன், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்னோடு கூட கர்த்தர் பேசின ஒரு காரியம் என்னன்னா, அவர் கண்டு. ஆமேன், அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில. அதை தவிர்க்க முடியாத, சகிக்க முடியாத போராட்டங்களுக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நான் என்ன செய்ய போறேன், இந்த காரியத்துல எப்படி எனக்கு முடிவு உண்டாகுன்னு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த வேத வார்த்தையின் பிரகாரம் அவர் கண்டு. ஆமேன், அல்லேலூயா. இவர் இப்ப எங்க இருக்கிறாருங்க? அவரு, அதாவது 47 சொல்லுகிறது, சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது, அவரும் கரையிலே தனிமையா இருந்தார். ஆமேன், அல்லேலூயா. அவர் வந்து கரையில இருக்கிறாருங்க, தனிமையா இருக்கிறார். ஆனா நடுக்கடல்ல இவங்களுடைய அந்த காரியத்தை அவர் பார்க்கிறார். என்ன பார்க்கிறார் அப்படின்னா, அவங்க வந்து காற்று எதிராக இருக்கிறது, அவர்களுக்கு காற்று எதிராக இருக்கிறது. கடல்ல அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, காற்று எதிராக இருக்கிறது. அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறத பார்க்கிற 2 விஷயம் இருக்கு. என்னன்னா, காற்று அவங்களுக்கு எதிராக இருக்குது, அதனால அவங்களால தண்டு வலிக்க முடியல. அப்படின்னா என்னன்னா, அவங்களுடைய அந்த போட் இருக்கு இல்லையா, அந்த கப்பல், அதை வந்து அவங்களால என்ன பண்ண முடியல, மூவ் பண்ணி கொண்டு போக முடியல. அந்த அவங்க நினைத்த இடத்திற்கு அவங்களால போக முடியல, அவங்க இலக்கை அவங்களால அடைய முடியல. இதுதான் இதனுடைய விஷயம், இல்லைங்களா? அப்ப இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிரான ஒரு காரியம் இருக்கலாம், காற்று போல உங்களுக்கு எதிரான காரியங்கள் இருக்கலாம். கடனா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், உறவுகளால பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வேற யாராவது உங்களுக்கு மன உளைச்சலா இருக்கலாம். இதெல்லாம் காற்று, இல்லைங்களா? ஃபினான்ஷியல் சஃபரா இருக்கலாம், ஊழியத்துல பாடுகள் இருக்கலாம், இதெல்லாம் காற்று. இதனால அடுத்த ஸ்டெப்ஸுக்கு நீங்க மூவ் பண்ண முடியாம இருக்கலாம், உங்க இலக்கு அடைய முடியாம இருக்கலாம், நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாம இருக்கலாம், உங்களுக்கான காரியத்துல நீங்க செயல்பட முடியாம இருக்கலாம். ஆனா அதுக்காக நீங்க வருத்தப்பட தேவையில்லை, அதை கர்த்தர் கண்டு. ஆமென், அல்லேலூயா. அதனால அவர் கண்டு சும்மா இல்லைங்க, அவர் நடந்து வந்து. ஆமென், அல்லேலூயா. அதனால உங்க பிரச்சனையில அவர் நடந்து வருகிற தேவன், நீங்க மறக்கவே வேண்டாம், மறக்கவே கூடாது. அவர் உங்க மத்தியில் நடந்து வருகிறது. உங்களுக்கு நினைவு இருக்கலாம், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க? அக்கினியில தூக்கி போட்டாங்க, அக்கினிக்கு நடுவில் அவங்க விழுந்து போனாங்க. ஆனா அவர்களோடு கூட அவர் நடந்து உலாவின தேவன். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா இன்றைக்கு உங்க பிரச்சனையில அவரால் நடக்க முடியும். அதனால பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க உங்க சுய பலத்துல எதையும் செய்ய முற்படாதீங்க. அப்பா, எனக்கு இவ்வளவு போராட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, என் ஊழியத்துல இந்த பிரச்சனை, என் சபைக்குள்ள இந்த பிரச்சனை, என்னுடைய குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, என் பினான்சியல்ல பிரச்சனை, என் பிள்ளைங்களால பிரச்சனை, இப்படி நீங்க சொல்லுங்க. கணவனால மனைவியால பிரச்சனை, எங்க பிரச்சனை இருக்கோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இதுதான் நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியம். நீங்க உங்க சுயத்துல தண்டு வலிக்க ஆரம்பிக்காதீங்க, நீங்க வருத்தப்படுறத அவர் பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களிடத்துல அவர் வந்து உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கனால இன்றைக்கு இந்த காரியத்தை உங்க கூட பேசியிருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்க நல்ல தகப்பனே, எங்களுடைய போராட்டங்கள், எங்க கண்ணீர், எங்க வேதனையில், எங்களுடைய கதறல்ல நீங்க இருக்கிறீங்கன்னு நாங்க இதன் மூலமாக கண்டு கொண்ட ஆண்டவரே, நாங்க வருத்தப்படுகிறது நீங்க பார்க்கிறீங்க ஆண்டவரே. நான் ஒருத்தர்கிட்டே சொல்லலை, நான் தனிமையில அழுதுகிட்டு இருக்கேன், அதை கர்த்தர் பார்க்கிறார் என்று என்னோடு கூட பேசியிருக்கீங்களே, நன்றியப்பா. எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா. அப்படியே நீங்க ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். கிறிஸ்து நாமத்தில் செவித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.